Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அப்படியே வந்துடாதீங்க. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சாவூர் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அரண்மனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பழைய காலத்து அரண்மனை. இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நுழைவு கட்டணம் நம்ம செலுத்தணும். செலுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போகலாங்க. போக போக பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்கள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பூராமே எங்கே பார்த்தாலும் சித்திரங்கள் தான் இருக்கும். தூணு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா பழைய காலத்து கட்டடங்கள் இது. பார்க்குறதுக்கே நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும். அந்தளவுக்கு இருக்குங்க. உள்ளே போனோம்னா பார்க்க பார்க்க அதிசயமாக இருக்கும். இந்த நுழைவாயிலுக்கும் இந்த அரண்மனைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். 2 சைடும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அரண்மனைக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மள வரவேற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால். இந்த சரஸ்வதி மஹாலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து புத்தகங்கள் தாங்க இருக்கு. இது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அதேமாரி படிக்கவும் செய்யலாம். அந்த மாரி ஒரு இடம் தான். அது பக்கத்தில ஒரு மியூசியம் ஒண்ணு இருக்கு. அந்த மியூசியத்துக்குள்ள போனோம்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, 20 நிமிஷம் வந்து ஒரு திரைப்படம் போடுவாங்க. அந்த திரைப்படத்தில என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோயில் எப்படி கட்டப்பட்டது? தஞ்சாவூர் எப்படி உருவானது? தஞ்சையை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அது விளக்கமாக சொல்லுவாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா நமக்கு வந்து தஞ்சாவூரில் எதையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய தூணுகளாக இருக்குங்க. அந்த மகாலுக்குள்ளே அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். இந்த அரண்மனை எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்கிறாங்க. இந்த அரண்மனை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாயக்க மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. அப்போ வந்து தஞ்சாவூரை வந்து நாயக்க மன்னர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மராட்டிய மன்னர்கள் வந்து இந்த கட்டடத்த கட்டி முடிச்சிருக்கிறாங்க. 2 மன்னர்கள் சேர்ந்து தான் இந்த அரண்மனைய கட்டியிருக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக கலாச்சாரமும் அதில இருக்கும். அதே மாரி வடமாநில கலாச்சாரமும் அங்க இருக்கும். அந்த அளவுக்கு அதிசயமா அத கட்டி வச்சிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் இருக்கும் அதுக்குள்ள. தர்பார் மண்டபம் இருக்கும். அதே மாரி நிறையா விதமான சிலைகள்லாம் அங்கே இருக்கும். பழங்காலத்து சிலைகளில் போனீங்கன்னா, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க. பழைய காலத்து சிலைகள் வந்து நிறையா இருக்குதுங்க. அந்த மாரி உள்ள சிலைகள் தான். அதே மாரி தெய்வ சிலைகள் வந்து நிறையா இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்க வந்து நடராஜர் சிலை எங்கே பார்த்தாலும் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடராஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு மியூசியமே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பழங்காலத்து நாணயங்கள் அந்த அளவுக்கு வந்து அதே மாரி ஓலைச்சுவடிகள் எல்லாமே இருக்கு. அதே மாரி அந்த காலத்தில வந்து மன்னர்கள் வந்து போருக்கு பயன்படுத்தின அந்த கத்தி, கடப்பாரைகள் இது எல்லாமே அங்கே இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாரி இருக்கும். அதே மாரி பழங்காலத்தில அவங்க பயன்படுத்தின பொருட்கள், படி இந்த மாரி நெறையா இருக்கும். சொல்லிட்டே போகலாம். இப்ப நம்ம பயன்படுத்துற பொருளுக்கும், அப்ப பயன்படுத்தின பொருளுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த காலத்து தலைமுறைகள்ல வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க தெரியுங்களா? அந்த அளவுக்கு ஆச்சரியத்த இது உண்டாக்கும். ஆனா, அந்த காலத்தில மன்னர்கள வந்து நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப பாடுபட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சோழரோட சிலை வந்து வெண்கலத்தில வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். அப்படி கட்டடத்த சுத்தி பார்க்கும்போது, எல்லா பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தூணுல கூட சித்திரம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில வந்து அப்ப இருக்கிறவங்க அந்த மாரி வந்து கலைய வந்து ரசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, அந்த காலத்து மன்னர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஆளுங்க. அதனால தான் இந்த மஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனையில அவ்வளவு பெரிய சிலைகள் அழகா இருக்குதுங்க இங்க.